ஹாய் வெல்கம் பேக். பீர்க்கங்காவை வந்து பால் ஊற்றி ஒரு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வைப்பாங்க. அதனால் அவங்க ஒரு நாள் பண்ணிகிட்ருக்கப்ப நான் வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுட்டு கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணாமல் குறுக்க கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு 7-8 பச்சை மிளகாய். இத்தனை பச்சை மிளகாய் போடுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம நார்மலாக தமிழ்நாடு பச்சை மிளகானா ஒரு 4-5 போட்டாலே ஓகே தான். ஆந்திராவில் வந்து ஒரு 10-20 பச்சை மிளகாய் போட்டாலும் காரமே இருக்காது. பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதில் டேஸ்ட் என்னென்னா, கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அன்றைக்கி 1 kg அளவுக்கு பண்ணாங்க. ஒரு 5-6 பேர் சாப்பிட்றக்காக பண்ணாங்க. நல்ல காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் எல்லாமே வந்து எல்லா காயிலையும் இது பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி மட்டும் விட்டாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுட்டு அப்பப்போ 2-3 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா காய் நல்லா வெந்துடும். கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே வந்து இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவங்க இடையில சும்மா அவங்க கையில் இருக்க டேட்டூ காட்டுறேங்கிறக்காக சும்மா இடையில இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3-4 நிமிஷத்தில் வந்து நல்லா காய் வெந்துடும். ரொம்ப கொதன்னு வேகணும்னு இல்லை, ஒரு பாதி வெந்தாலே போதும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து அடுப்பை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் சேர்க்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பால் ஒரு சின்ன பாக்கெட் பால் வந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.